Okay. வணக்கம். I'm Dr. Dinesh Balaji, pediatric surgeon and cardiologist from Rainbow Children's Hospital. இந்த மீட்டிங் எதுக்கு கூப்பிட்ருக்கோம் அப்படின்னா, டு டிஸ்கஸ் அபவுட் சைல்டு. ஒரு 10 வயசு குழந்தை, எங்களுக்கு ஒரு 10 நாள் இருமல், சளி, ஜுரம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு வலது பக்கம் நெஞ்சு பகுதியில் வலது பக்கத்தில் கேன்சர் இருக்கிறது கண்டுபிடிச்சி கீமோதெரப்பி கொடுத்து 5 சைக்கிள் கீமோதெரப்பி கொடுத்து கேன்சர் சைஸை குறைச்சி சர்ஜரிக்கு எடுத்துருக்கோம். சர்ஜரி எடுத்ததுமே ஒரு அன்யூஷுவல் அப்ரோச் ஃபார் அஸ். எங்களுக்கு விழாவிலும் ஸ்பிளிட் பண்ணி யூஸ்வலி போகிறது இல்லாமல் லேசர் சர்ஜரி பண்ண முடியல கேன்சர்ன்றதுனால. குழந்தைக்கு நெஞ்சு பகுதியில் இருக்க நெஞ்செலும்பை ஸ்பிளிட் பண்ணி தான் இருக்கிற கேன்சர் கட்டியை எடுத்துருக்கோம். கேன்சர் கட்டி இதயத்தில் இருக்க ரத்த குழாய்க்கும் இதயத்துக்கு மேலேயும் பட்டுட்டு கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருந்ததுனால சர்ஜரி வாஸ் லிட்டில் ரிஸ்கி. 6 மணி நேரம் சர்ஜரி, 1 கிலோகிராம் டியூமர் எடுத்திருக்கோம். எடுத்துட்டு 4வது நாள் வீட்டுக்கு அமிச்சிட்டோம். குழந்தை இப்போது 6 months ஆஃப்டர் தி சர்ஜரி சைல்டு இஸ் டூயிங் வெல். இஸ் ஏபிள் டு டூ ஹிஸ் ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாமே முதற்கொண்டு எல்லாமே இஸ் ஏபிள் டு டூ வித்வுட் எனி இஷ்யூ. ஸோ இஸ் டூயிங் அ குட் ரெக்கவரி. போஸ்ட் ஆப் ஸ்கேனோ சீம்ஸ் பி நார்மல். இதில் கிரிட்டிக்கலாக எங்களுக்கு இருந்தது இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் தான். குழந்தைக்கு இருந்த கட்டியோட சைஸ் பெருசாக இருந்ததுனால நாங்கள் சர்ஜரி வாஸ் லிட்டில் டிஃபிகல்ட். ஸோ அனஸ்தீஷியா டீமோட ஹெல்ப் நம்ம தேவைப்பட்டுச்சு. அண்ட் சர்ஜரிலேருந்து வெளியே வந்ததுக்கும் இன்டென்சிவ் கேர் டாக்டர் கார்த்திக் நாராயணன் சார் இருக்காரு டாக்டர். ஸோ இன்டென்சிவ் கேரோட ஹெல்ப்பும் எங்களுக்கு நிறைய தேவைப்பட்டுச்சு டு ஹெல்ப் அண்ட் ரிகவரி ஆஃப் த சைல்டு. ஸோ டு எய்டு நான் அந்த மூச்சு விடுறதுக்கும் சுவாசம் விடுறதுக்கும் குழந்தையோட பிபி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ன்னு வெளியே வர்றதுக்கும் ஹெல்ப் நிறைய தேவைப்பட்டுச்சு. ஸோ ஆஃப்டர் ஆல் தீஸ் இஷ்யூஸ் சைல்டு இஸ் டூயிங் வெல். சர்ஜரி 6 மணி நேரம் ஆச்சு சார். இது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா பிரைமார்டியல் ஜெர்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குழந்தை உருவாகிறப்போ குழந்தையோட உடம்புல நகர்ந்து குழந்தையோட வளர்ற அந்த கருமுட்டைக்கும் அந்த வளர்ற விரைப்பைக்கும் போய் உட்காரும். அந்த உட்காடுறது இல்லாமல் அந்த போகிற பாதையிலேருந்து டைவெர்ட் ஆகி வேறு இடத்துல போய் உட்காந்து அது கேன்சர், ஃபியூச்சரில் கேன்சராக மாறிடும். யூஸ்வலாக கேன்சர் கட்டினாலே இருக்க வேண்டிய இடத்துல அது இருந்ததுன்னா அது கேன்சராக மாறதுக்கான வாய்ப்புகள் வராது. ரொம்ப வயசானதுக்கப்புறம் வரும். குழந்தைகளில் கேன்சர்ன்றது அது நார்மலாக இருக்க வேண்டிய இடத்துக்கு இல்லாமல் வேறு இடத்துல வேறு செல்கள், அந்த அணுக்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கருமுட்டையில் இருக்கக்கூடிய செல்லு நெஞ்சில் இருந்ததுன்னா அது கேன்சர் கட்டியாக மாறும். ஸோ அதை போகிற பாதை கருமுட்டையில் போய் சேரணும். குழந்தை உருவாகும்போது அது போய் சேராமல் அது எங்கேயோ நடுவில் மாட்டிக்கிறது, அதுக்கு மேலேருந்து கீழே இறங்கும். அது கீழே நடுவில் எங்கேயாவது மாட்டிக்கிறதுனா அந்த இடம் அதுக்கான என்வாயர்மெண்ட் கிடையாது, அந்த அணுக்களுக்கான என்வாயர்மெண்ட் கிடையாது. ஸோ அந்த செல்கள் கேன்சர்ஸ் எல்லாம் மாறி அது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தும். நான் டாக்டர் கார்த்திக். நான் பீடியாட்ரிஷியன், அப்புறம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பீடியாட்ரிக் ஐசியூ ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த பாப்பா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நார்மல் சளி ஜுரம் மாதிரி தான் இனிஷியலாக ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. ஸோ எல்லா சளி ஜுரத்துக்கும் நம்ம பயப்படணுமான்னா பயப்பட வேண்டாம். பட் ஆனால் நம்ம சளி ஜுரம் ஒரு 2-3 நாள் கழிச்சு இருந்தாலே நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம், எக்ஸாமின் பண்ணுவோம். அந்த மாதிரி எக்ஸாமினேஷன் பண்ணும்போது இது இருதயத்தை ஒட்டி இருந்ததுனால இல்லை நுரையீரல் ஒட்டி இருந்ததுனால நம்ம டாக்டர் ஸ்டெத்து வச்சு பார்க்கும்போது ஒரு சில அறிகுறிகள் தென்படும். அந்த அறிகுறிகள் தென்படும் போது நம்ம எக்ஸ்ரே, ஃபர்தராக எக்ஸ்ரேயில் நமக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்து அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணும்போது நமக்கு தெரிய வரும் இது பிரச்சனைகள் வேறு எங்கேயோ இருக்குன்ற மாதிரி. இந்த பாப்பா பொறுத்த வரைக்கும் நமக்கு சேலஞ்சு, அதாவது ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஆப்ரேஷனுக்கு அப்புறம். ஆப்ரேஷனுக்கு முன்னாடி இது எந்த கேன்சர் கட்டின்னு கண்டுபிடிக்கிறது. இது இது பரவக்கூடிய கேன்சர் கட்டியா இல்லை இதே இடத்துல இருக்கக்கூடிய கேன்சர் கட்டியா. ஸோ அதுக்கு நம்ம ஒரு சில டெஸ்ட்டு, பயாப்சி இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த கேன்சர் கட்டி ரொம்ப பெருசாக இருந்தது. ரொம்ப அதான் கிட்டத்தட்ட ஒரு 13-15 சென்டிமீட்டர் இருந்தது இந்த கேன்சர் கட்டி. ஸோ அந்த பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர்ன்றது ஒரு நுரையீரல் ஃபுல்லாக அழுத்துற மாதிரி, அந்த அளவுக்கு ஒரு பெரிய கேன்சர் கட்டி. ஸோ இந்த கேன்சர் கட்டி எல்லா இடத்துலையும் அழுத்தம் தெரிவிச்சிட்டு இருதயம் மேலே, இருதயத்துலேருந்து வெளியில் வர ரத்த குழாய்கள் மேலே, அப்புறம் நுரையீரல் மேலே. ஸோ இந்த மாதிரி அழுத்தம் தெரிவிக்கும் போது நம்ம ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு மயக்க ஊசி போடணுன்னா கூட நமக்கு டேஞ்சர். ஏன்னா அது மயக்க ஊசி போடும்போது பாப்பாவுக்கு அந்த அழுத்தம் இன்னும் அதிகமாச்சு அப்படின்னா சடனாக ரத்த குழாய் ஃபுல்லாக பிளாக் ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்குது, நுரையீரல் ஃபுல்லாக பிளாக் ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கட்டியை நம்ம அணுகும்போது நமக்கு நிறைய பேருடைய ஹெல்ப் தேவைப்படுறது. சர்ஜன், ஒரு பீடியாட்ரிஷியன் மட்டும் இல்லாமல் அனஸ்தீசியா டாக்டர், இன்ஃபேக்ட் ஈவன் கார்டியோதொராசிக் சர்ஜன் கூட நம்ம பேக்கப்புக்கு வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சடனாக அழுத்தம் தெரிவித்து இருதயத்தை நம்ம உடனடியாக ஓப்பன் பண்ணி ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தணும் அப்படின்னா நம்ம பைபாஸில் போடணும், எக்மோவில் போடணும் அப்படின்ற கூட அவசியங்கள்
தேவைப்படலாம். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு சாதாரணமான இடத்துல நம்ம ஒரு சின்ன பயாப்சி கூட இந்த மாதிரி கட்டிக்கு நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கட்டி நம்ம தென்படும் போது நம்ம பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி தான் இதை எடுக்க முடியும். அவசரத்தை விட இது வந்து நம்ம பொறுமையாக நிதானமாக கையாளக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு நிறைய பேருடைய சப்போர்ட் வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த பாப்பா அதே மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணோம். இப்போ கட்டி பெருசாக இருக்கும் போதே நம்ம சர்ஜரி போக முடியாது, போனால் இன்னும் ரிஸ்க் அதிகமாகும். ஸோ கட்டியோடைய சைஸை குறைக்கிறதுக்கு நம்ம மருந்துகள் முதல்ல கொடுத்து அந்த 2 சென்டிமீட்டர் சைஸ் நம்ம குறைச்சோம். ஆனால் அந்த 2 சென்டிமீட்டர் சைஸ் குறைச்சதே நமக்கு ஆப்ரேஷனில் பெரிய ஈஸியாக வந்து நம்ம வெளில எடுக்கிறதுக்கான அது 15லேருந்து 13 சென்டிமீட்டர் ஆனால் கூட நமக்கு அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். ஏன்னா ஒரு சென்டிமீட்டர் நமக்கு அழுத்தம், ரத்த குழாயோட அழுத்தம் வந்து ரிலீவ் ஆச்சுன்னா கூட நமக்கு அந்த டேஞ்சர் ரிஸ்க்லேருந்து பாப்பா வெளியில் வரும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அதுக்கு எத்தனை கையாளணும். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒன்ஸ் கட்டி வெளில வந்தோடனே நமக்கு என்ன முக்கியமான விஷயம் ஐசியூவில் நம்ம பார்த்தோம்னா, பாப்பா வந்து சடனாக இவ்வளோ நாள் கட்டி, இது 10 நாளில் ஏற்பட்ட கட்டி கிடையாது, பல மாதங்களாக இருந்தக்கூடிய கட்டி 10 நாளைக்கு தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ பாப்பா வந்து அந்த நுரையீரல் விரியணும். நுரையீரல் விரிஞ்சு பாப்பா வந்து அந்த நுரையீரலுக்கு மூச்சு விடுறதுக்கு அகஷ்டமாகணும். அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடு இருந்திருக்கும் இவ்வளோ நாள் கட்டி இருந்ததுனால. ஸோ ஊட்டச்சத்தை ஊக்குவிக்கணும். அப்புறம் போஸ்ட் ஆப்ரேஷனாக பாப்பாவுக்கு இந்த லங் எக்ஸசைஸ்லாம் நம்ம கொடுக்கணும், அந்த நுரையீரலை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு நுரையீரல் நல்லா விரிஞ்சு பாப்பா ஆக்சிஜன்லேருந்து நம்ம எடுத்து இப்போ ஆரோக்கியமாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது எதுக்கு நம்ம சொல்ல வரோம்னா, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கேன்சர் கட்டின்றது உங்களுக்கே தெரியும். இப்போ பல இது நீங்கள் கையாண்டிருப்பீங்க. குழந்தைங்களுக்கும் கேன்சர் வரலாம். அந்த கேன்சர் கட்டியை நம்ம எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோன்றதை பொறுத்தது நமக்கு வந்து ரிக்கவரியும் நல்லா இருக்கும். ஸோ சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னா பாப்பாவை எக்ஸாமின் பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஸோ எந்த பாப்பாவாக இருந்தாலுமே ஒரு 2-3 நாள் ஜுரமோ இல்லாட்டி பாப்பா ஒரு நல்லா இல்லை சாப்பிடாமல் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்க. சிம்டம் அதிகமாகிட்டே இருக்குது, அதாவது பிரச்சனைகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதாவது ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். அதாவது 3 நாளில் பாப்பா எப்படி இருக்குது, 5வது நாளில் 3வது நாளோட பெட்டராக இருக்குன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் 3வது நாளை விட 6வது நாள் பாப்பா இன்னும் டல்லாக இருக்குது, இன்னும் தொந்தரவுகள் தொடர்ந்துட்டுருக்கு, இல்லை மோசமாகுது அப்படின்னா திரும்பவும் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்ட வேண்டிய சூழ்நிலைகள் இப்போதைக்கு இருக்குது. சார் அதுக்கு தான் வந்து டேக்கன் ஒரு கம்ப்ளீட்டாக டியூமர் எடுத்தாச்சு. ஸோ எடுத்துகிட்டு பண்ண ரிப்பீட் ஸ்கேன்லேயும் ரெசிடுவல் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ எடுத்த டியூமர்லையுமே வந்து வேலை செய்கிற பாகம், அதாவது கேன்சர் ஸ்ப்ரெட்டாக பரவக்கூடிய பாகம், பரவாத பாகம் இருக்குது. ஸோ பரவக்கூடிய பாகம் வந்து கேன்சர் கீமோதெரப்பி மருந்து கொடுத்து அதெல்லாம் குறைச்சாச்சு, சரிங்களா. ஸோ இப்போ எடுத்ததுக்கப்புறம் இந்த சைல்டு லக்கிலி ஷுட் நாட் திரும்பி வரக்கூடாது. அதுதான் ஹீல் பி ஆன் இயர்லி ஆனுவல் ஃபாலோ அப் வச்சுருக்கோம். வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், இந்த பிளட் டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்போம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா தென் வில் வேல்வேட், பட் ஹோப்ஃபுல்லி வரக்கூடாது. யூஸ்வலாக 5 வருஷத்துக்கு ஃபாலோ அப் பண்ணுவோம். எந்த கேன்சராக இருந்தாலுமே, எந்த ஒரு கட்டியாக இருந்தாலுமே ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம ஃபாலோ அப் பண்ணுவோம். ஏன்னா வந்தால் அந்த 5 வருஷத்துக்குள்ளே திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ஈவன் ஒரு 5%, ஒரு 10% இருந்தால் கூட நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் இப்போ 100 பாப்பாவுக்கு இந்தமாரி நம்ம பண்ணுறோம், 100 கேன்சர் பண்ணுறோம்னா எல்லாருக்குமே வராது, அதில் ஒரு 5 பாப்பாவுக்கு தான் வரும். ஆனால் அந்த 5 பாப்பா மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம எல்லா பாப்பாவும் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஃபாலோ அப் பண்ணுவோம், நம்ம கவனிச்சிட்ருக்கோம். சரி, தேங்க்யூ.